ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா கேட்கலாம். பாரதிராஜா, சற்று முன்னர் தான் 2 பேர் அப்படின்னு 10 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் அதில் 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ 6 பேர் ஆயிருக்கு. இது மேலும் அசம்பாவிதம் நிகழாமல் தடுப்பதற்கு அங்கே எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? அந்த வெற்றி பேரணியானது தற்பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பாக இந்த சம்பவத்துல முதல்ல சொன்ன அந்த 10 பேர் எங்க நடந்தது அப்படின்னா, விதான சௌதான் ஒரு வாயில்ல. விதான சௌதாவுக்கு மொத்தம் 4 வாயில்கள் இருக்கின்றன. முதல் 2 வாயில்கள்ல தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 வாயில் மூலமா ரசிகர்கள் போக முடியும். ஒரு வாயில நடந்த சம்பவத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்ப 2வது வாயிலும் அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கும் 20க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்காங்க, மயங்கி விழுந்திருக்கார்கள். அவர்களை எல்லாம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. மற்றும் 20க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்ததுல தற்போது 6 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மயங்கியவர்களை அரசு மருத்துவமனையான பவுரிங்க்கு கொண்டு சென்ற போது அங்கு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு இளம் பெண்ணும் ஒரு ஆணும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல மற்றவர்களை வைதேகி மருத்துவமனை என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஆர்சிபியின் முதல் கோப்பை வெற்றி பேரணி என்பது ஒரு சோகமான நிகழ்வாக தற்போது கர்நாடகாவில் மாறி இருக்கிறது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சி தற்போது வரை நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக விதான சௌதா என்றால் அங்கு அரசு நிகழ்ச்சிகள், அதே போல பெரிய தலைவர்கள் நிகழ்ச்சி தான் நடைபெறும். இது ஒரு தனியார் பிரான்சைசி. இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தலாம் என்ற கேள்விகள் எல்லாம் கூட ஆரம்பத்தில் எழுந்தது. இந்த கேள்விகளை துணை முதல்வரிடம் முன்வைத்த போது கூட அவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருந்தார். இது ரசிகர்களுக்காக, கர்நாடக மக்களுக்காக என்றால் அவர்களின் 17 ஆண்டு கால கனவு நிறைவேறியிருக்கிறது, அவர் விருப்பம் நிறைவேறியிருக்கிறது. இதை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு இந்த முடிவை எடுத்தது. எனவே இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். தற்போது இவ்வளவெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டதோ என்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்கிறார்கள். 6 உயிர்கள் பறிபோயிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் பதிலளிப்பார்கள்? இந்த விதான சௌதாவின் எதிரிலேயே கர்நாடக உயர்நீதிமன்றம் இருக்கிறது. நாம் சில காட்சிகளை எல்லாம் கூட பார்த்தோம். உயர்நீதிமன்றத்தின் கூரை மேல் கூட பலர் வழக்கறிஞர்கள் ஏறி நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுவும் ஆபத்தை விளைவிக்கும் ஒரு செயல். இதையெல்லாம் யார் தான் கண்டிப்பது? நீதிமன்றத்தின் கண் முன்னாலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என்பதை போல்தான் தற்போதைய சம்பவம் நடந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.